السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نَّصْبِرَ عَلَى طَعَامٍ وَاحِدٍ إلى آخر الآية. صدق الله العليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாம் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தொடர்ந்து திருக்குர்ஆனுடைய அர்த்தங்களும் விளக்கங்களும் விரிவுரைகளும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றோடு அல்லாஹ்வுடைய கிருபையால் இது 21வது வாரம். இது அல்லாஹ் நாம் எதை கேட்டோமோ, எதை செவிமடுத்தோமோ அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த மஜ்லிஸ்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதன் அடிப்படையில் சூரத்துல் பக்கரா பசுமாடு என்கிற அத்தியாயம், கிட்டத்தட்ட அதில் 286 ஆயத்துக்கள் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது. இதுவரைக்கும் நாம் 60 வசனங்களை ஆயத்துக்களை நிறைவு செய்திருக்கிறோம். இனி அடுத்து வரக்கூடிய 5 வசனங்கள். சென்ற வாரம் நாம் பார்த்தது போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அவர்களுடைய சமுதாயத்தினரான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வழி வந்த பனு இஸ்ரவேலர்களை குறித்து பேசிக்கொண்டே வருகிறான். தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வந்தோம். உங்களுக்கு நாம் நிழல் கொடுத்தோம், ஒரு நிழலில் உங்களை நம்ம பாதுகாத்தோம். ஒரு பாலைவன தீக்கு என்கிற ஒரு பாலைவனத்துக்கு நீங்கள் போனீங்க, அங்கே வெயிலாக இருந்துச்சு, நம்ம நிழல் கொடுத்தோம். அல்லாஹ் சொல்கிறான், மேகத்தை கொடுத்தோம். சென்ற வாரம் நாம் பார்த்தது. அதே போல் உங்களுக்கு மண்ணு சல்வா என்கிற உயர்ந்த ஒரு அற்புதமான உணவை நாம் கொடுத்தோம். தேனை விட சுவையானதும் பாலை விட வெண்மையானதும், இப்படி சில விஷயங்கள் தஃசீர்கள் இருந்து எடுத்து நாம் சென்ற வாரம் நாம் சொன்னோம். உயர்ந்த உணவுகளை நாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஊருக்குள்ளே நீங்கள் போங்க, பைத்துல் முக்கத்தஸ் என்று நாம் தஃசீர்களில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க. அப்போ உள்ளே போங்க, அல்லாஹ் சொன்னபடி நீங்கள் அந்த வாசல் வழியாக போகிற பொழுது குனிஞ்சு போகணும். அல்லாஹ் என்னெல்லாம் சொல்கிறோம் அந்த கட்டளைகளை நம்ம அதை கரெக்டாக கடைபிடிக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே போனாங்க. அப்புறம் கூலு ஹித்தத்துன் நீங்கள் சொல்லுங்கள், தௌபா நீங்கள் தேடுங்க, உங்களுடைய பாவங்கள்லாம் நம்ம மன்னிச்சிடுறேன்னு சொன்னப்போ ஹிந்தத்துன் கோதுமை என்பதாக சொன்னாங்க. விதண்டாவதமாக பேசிக்கிட்டே வந்தாங்க. தொடர்ந்து சென்ற வாரம் நாம் பார்த்தோம். அதான் அல்லாஹ் சொன்ன வார்த்தையை மாற்றி இவங்க சொன்னாங்க. அல்லாஹ் பார்த்தா வேதனையை அல்லாஹ் இறக்கிட்டான். வேதனையை காலரா போன்ற இதுக்கு முன்னாடி வந்த சமுதாயத்திற்கு சில வேதனைகளை சோதனைகள் அல்லாஹ் இறக்கணும். அந்த மாதிரி இவங்களுக்கு சில வேதனைகள் எல்லாம் இறக்கணும். அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் வராங்க. மூசாவே, உங்கள் அல்லாட்ட சொல்லி எங்களுக்கு தண்ணி குடிக்க வேணும், தண்ணி கேட்டு வாங்கிட்டாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொன்னால், நீங்கள் கைத்தடி வச்சுருப்பீங்க, அதை அடிங்க. ஒரு சின்ன கல் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கல்லை அடித்தோன்னே அது 4 மூளையிலிருந்து முனையிலிருந்து 3 பிரிவாக மொத்தம் 12 பிரிவன் அந்த கூட்டத்தாரெலாம் தண்ணி குடிப்பாங்க. தொடர்ந்து அதை பார்த்து கொண்டே வந்தோம். உங்களுக்கு கொடுத்த உணவை நீங்கள் சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க அல்லாஹ்வுடைய ரிஸ்கில் இருந்து. ஆனால் பூமியில் மட்டும் குழப்பம் செய்யாதீங்க. இப்படி சென்ற வாரம் நாம் பார்த்தோம். இந்த வாரம் நாம் இன்ஷா அல்லாஹ் ஆயத்தை ஓதி அதனுடைய விளக்கங்களும் அர்த்தங்கள் நாம் பார்ப்போம். ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نَّصْبِرَ عَلَى طَعَامٍ وَاحِدٍ
على طعام واحد فادع لنا ربك يخرج لنا مما تنبت الأرض من بقلها وكثائها وفومها وعدسها وبصلها قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير اهبطوا مصرا فإن لكم ما سألتم ولربت عليهم الذلة والمسكنة وباءوا بغلب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. நல்ல பெரிய ஆயத்து இது. தொடர்ந்து நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். வஇத் நினைச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம உங்களுக்கு கொடுத்தோமா இல்லையா? அந்த மாதிரி நினைச்சு பாருங்க, நினைவு கூறுங்கள். குல்தும் நீங்க சொல்லுங்க, யா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, லன் நஸ்பீர எங்களால பொறுமையா இருக்க முடியாது, அலா துஆமின் வாஹித் ஒரே ஒரு உணவின் மீது எங்களால் பொறுமையாக சகிச்சுட்டு இருக்க முடியாது. யா மூசாவே, இந்த மக்கள் கேட்குறாங்க, பனி இஸ்ரவேலர் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஒரு உணவு மட்டும் வச்சுட்டு எங்களால் பொறுமையாக சகிச்சுட்டு இருக்க முடியாது. ஃபதுலனா உங்கள் ரப்புட்ட நீங்கள் துவா செஞ்சு ஃபதுலனா ரப்பக்க உங்கள் ரப்புட்ட துவா செய்யுங்க, கேளுங்க. யுஹ்ரிஜ்லனா எங்களுக்காக பூமியிலிருந்து வெளியாக்க சொல்லுங்க. மிம்மா துன்பித்துல் அருள் பூமியிலிருந்து எங்களை பயிர்களை எல்லாம் சொல்கிறான். மிம்மா துன்பித்துல் அருள் பூமியிலிருந்து விளைஞ்சு வர மாதிரி துவா செய்ய சொல்லுங்க. என்னென்ன கேட்குறாங்க பாருங்க. மின் பக்கலிஹா வகிஸ்ஸாஇஹா அந்த பூமியிலிருந்து வெளியே வரணும். மின் பக்கல் கீரை வகை, மண்ணு செல்வான்னு சொல்லி டாப்பான உணவு கொடுத்தோம். நம்ம கறி மாதிரி அல்லது கிரேவி மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி அழகான உணவு, நல்ல அருமையான உணவு கொடுத்தான். அதெல்லாம் விட்டு அது போர் அடிச்சிருச்சான். என்ன கேட்குறாங்க, பூமியிலிருந்து எங்களுக்கு கீரை வகை வகிஸ்ஸாஇஹா வெள்ளரிக்காய் வேணும், அதிலிருந்து வெள்ளரிக்காய் போன்ற வகைகள், வஃபூமிஹா கோதுமை மாவு, வஅதசிஹா பயிர் வகைகள், வபசலிஹா அதிலிருந்து வெங்காயம். எத்தனை கேட்குறாங்க பார்த்தீங்களா? கீரை அப்புறம் வெள்ளரிக்காய், கோதுமை மாவு, அப்புறம் பயிர் வகைகள், பருப்பு பயிர் வகை, பசலிஹா வெங்காயம், இதெல்லாம் கேட்குறாங்க. கால அல்லாஹ் சொல்லுகிறான், அத்தஸ்தப்திலூனல்லதி உங்களுக்கு நம்ம கொடுத்ததை நீங்கள் மாற்றுகிறீர்களா? உவ அதுனா பில்லதி உவகை உவ அதுனா கீழானதாக மட்டமானதாக, பில்லதி எதை கொண்டு, உவகை உங்களுக்கு சிறப்பான மண்ணு செல்வா என்கிற உயர்ந்த உணவை நாம் கொடுத்துருக்குறோம். அதை விட்டுட்டு நீ கீரை கொடு, வெள்ளரிக்காய் கொடு, அரிசி கொடு, பருப்பு கொடு நீ கேட்க சொல்கிறீங்களே எப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அல்ல என்ன சொல்கிறான், உயர்ந்த பொருள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், ஆனால் நீ என்ன கேட்குற, மட்டமானதாக கேட்குற. அடுத்து பாருங்க, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், யுஹ்பிது நீங்கள் இறங்குங்கள், செல்லுங்கள், மிஸ்ரன் ஒரு ஊருக்குள்ளே நீங்கள் போயிருங்க, ஃபைனலக்கும் நிச்சயமாக அது உங்களுக்கு, ஃபைனலக்கும் உங்களுக்கு இருக்கிறது, மா சஅல்தும் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். வலுரிபத் அலைஹிமுத்தில்லத்து வல் மஸ்கனா எனவே அவர்கள் மீது அல்லாஹ் சாட்டி விட்டான். அத்தில்லத்து வல் மஸ்கனானா இழிவையும் ஏழ்மையும் சாட்டி விட்டான். பயிர் வகைகள், கீரை வகைகள், வெள்ளரிக்காய், அரிசி, பருப்பு
இதெல்லாம் நீ கேட்குறியப்பா, ஒரு ஊருக்குள்ளே நீ போ. பைத்துல் முக்கத்தஸ் தான் தொடர்ந்து தஃசீர்களில் இப்னு கசீர் போன்ற கிதாபை எழுதக்கூடிய விரிவுரை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்றவங்க இந்த விஷயத்தை எழுதுகிறாங்க. அது என்ன ஊருன்னா பைத்துல் முக்கத்தஸ் என்ற ஊரை பற்றி சொல்கிறாங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இவ்வளவு கொடுத்த பின்னாடியும் என்னது, உயர்ந்த உணவு கொடுத்ததுக்கு பதிலாக இந்த உணவு தான் வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு அல்ல என்ன பண்ணிட்டான், இனிமேல் உனக்கு ஏழ்மை தான், உனக்கு எந்த ஊருக்கு போனால் உனக்கு இழிவு தான், வெளியவே நீ தலை காட்ட முடியாத மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், லுரிபத் அலைஹி முத்தில்லத்து வல் மஸ்கனா, அல்லாஹ் அவர்கள் மீது சாட்டி விட்டான் அத்தில்லத்து வல் மஸ்கனா, இழிவையும், மஸ்கனா மிஸ்கீன்ல இருந்து வந்த வார்த்தை அது ஏழ்மை, சாட்டி விட்டான். வபாஉ பிகலபின் மினல்லாஹ், அல்லாஹ் அவங்க மீது கோபமா இருக்கான், கோபத்துக்கு ஆளாகிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு பனி இஸ்ரேல் மக்கள் கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள். தாலிக்க, அது மட்டுமல்ல, தாலிக்க பி அன்னவும், நிச்சயமா அவர்கள் கானு ஆகியிருந்தார்கள், எக்ஃபுரூன பி ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தாங்க. வயக்குதுலூன நபியீன, நபிமார்களை கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க, கொலை செஞ்சிட்டு இருந்தாங்க. பிகைல் ஹக்கு, நியாயம் இல்லாமல், என்ன காரணமே தெரியாது. ஆனால் நபிமார்கள் என்னது, ஒரு நன்மையை, தீன மார்க்கத்தை, இஸ்லாம குரானை எடுத்து சொல்ல வந்த நபிமார்கள் என்ன பண்ணாங்க, கொலை செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மறுத்தாங்க. தாலிக பிமா அசவ், அவர்கள் மாறு செய்தார்கள். வகானு யஅததுன், எதெல்லாம் நம்ம சொன்னோமோ அதுக்கெல்லாம் விதண்டாவாதமாக மாறு செய்கிறது, மறுக்கக்கூடியவர்களாகவே ஆகியிருந்தார்கள். வரம்பு மீறுபவர்களா, யஅததுன்னா யஅததா யஅதது, வரம்பு மீறக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். இதனுடைய அர்த்தம். இதுக்கு தஃசீர்ல நான் பார்க்குற பொழுது இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு சொல்லி ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க முன்னாடி இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி சில மக்கள் அப்பயும் தொழுதுட்டு இருந்தாங்க, வணங்கிட்டு இருந்தாங்க, ஜக்காத் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்படி இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் சில ஊரில் நடந்துச்சு. இப்போ சல்மான் ஃபாரிசி இதெல்லாம் பார்த்தாரு, அவரும் தொழுதாரு, வணங்கினாரு, தான தர்மம்லாம் செஞ்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னதான் நீ தொழுதாலும் வணங்கினாலும் ஜக்காத்லாம் கொடுத்தாலும் அல்லாஹ் வந்து உன்னை நரகத்தில் போட்டுருவான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை கேட்டால் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு. ஏன்னா ஈமான் கொள்ளணுமா இல்லையா, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்கலைன்னா அப்போ என்ன, நீ என்ன அமல் செஞ்சாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. சல்மான் ஃபாரிசி ஈர்ப்பு ஏற்பட்டு இஸ்லாத்தில் உள்ள விஷயங்கள்லாம் பிடிச்சி அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு, இப்னு கசீர், இப்னு அப்பாஸ் அல்லாஹ் போன்றவர்கள் இதுக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது நல்லா கவனிக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யூதர்களும் பனு இஸ்ரேலர்களும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கிறிஸ்துவர்களும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் யூதர்கள். அவங்க மூசா நபியை ஏற்றுக்கணும், ஒரு செய்தி, தௌராத்துடைய வேதத்தை ஓதணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பீரியட் முடிகிற பொழுது அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அவங்களுடைய இன்ஜில் வேதம். எப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்களோ அதே யூதர்கள் என்ன பண்ணோன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பின்பற்றணும், அவங்களுடைய இன்ஜில் வேதத்தை ஓதணும். இதுதான் சட்டம். கிதாபுகளில் தஃசீர்களில் எழுதுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பீரியட் முடிகிற பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீரியட் வரும். எனவே நாயகத்தை ஏற்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல ஒவ்வொரு பீரியடும் மாற காலங்கள் மாற இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் பீரியடு முடிஞ்சாலும் நான் தௌராத்தை தான் ஓதுவேன், அவங்கள தான் ஏற்றுப்பேன், ஈசாவை நான் ஏன் ஏற்றுக்கணும், முகம்மதை நான் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான், கோவப்பார்வையை காட்டுவான். அல்லாஹ் அவனுடைய கோபத்தை காட்டுவான். ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவ்வளவு மண்ணு சல்வா போன்ற உயர் ரகமான உணவுகளை கொடுத்தோம், எனக்கு இதை கூட அதை கூட கேட்டாங்க, அதையும் வாங்கி கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு ஊருக்குள்ளே போங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அல்லாஹ் சொன்னால், அப்பயும் இவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நிராகரித்தாங்க. ஒரு கட்டளை விதிக்கப்படுது, அந்த கட்டளைக்கு மாறு செய்கிறாங்க, வரம்பு மீறுறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான், வேதனையை தான் இறக்குவான். தொடர்ந்து இதனுடைய விளக்கங்கள்லாம் நாம் பார்த்து வருகிறோம். ஒரு ஹதீஸில் வருது, கிதாபுகளில், யார் நபிமார்களை கொல்றாங்களோ,
நபிமார்கள் ஒரு கட்டத்தில் இவ இருக்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி எப்பயாவது சில நபிமார்கள் சில பேரை கொண்டிருப்பாங்க. இது ரொம்ப ஆச்சரியம்தான். இந்த மனிதர்கள் அல்லது ஒரு பொறுப்பற்ற சில தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் நாளைக்கு மறுமையில் கொடுமையான தண்டனை இருக்கும் அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களால் கொல்லப்பட்டவர்கள் அந்த மனிதர்கள் அல்லது நபியை கொன்ற மனிதர்கள் இவங்களுக்கெல்லாம் நாளைக்கு கடுமையான வேதனை இருக்கும் என்பதாக ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இமாம்கள் நமக்கு அறிவித்து கொடுக்குறாங்க. ஷார்ட்டாக இந்த ஆயத்து மூலிமா நம்ம என்ன விளங்கணும்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாது. அவன் கொடுத்த நியாமத்துக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இதை அவங்க செய்யலை. தொடர்ந்து அடுத்த ஆயத்து பாருங்க. இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னசாரா والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. இன்னல்லதீன நிச்சயமாக அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் ஆமனோ ஈமான் கொண்டவர்கள், வல்லதீன ஹாது அல்லாஹ் இல்லைங்க குரான்ல சொல்றது யூதர்கள் யகூதிகள் வன் நசாரா கிறிஸ்துவர்கள் வஸ்ஸாபிஹீன்னா சாபிஈன்கள். மன் ஆமன பில்லாஹி யார் அல்லாவை கொண்டு வல் யோமில் ஆகிரி மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்கிறார்களோ வஅமில சாலிஹன் நற்காரியங்கள் செய்கிறார்களோ ஃபலஹும் அவர்களுக்கு இருக்கிறது அஜ்ருஹும் அவர்களுக்கு கூலி இருக்கிறது இந்த ரப்பீம் அவர்களுடைய ரப்பினுடைய இடத்தில். வலா ஹவுஃபுன் அலைஹிம் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். வலாஹும் யஹ்ஸனூன் அவர்களுக்கு எந்த கவலையும் ஏற்படாது. ஏற்கனவே முன்னாடி இந்த ஆயத்து வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், இனி தொடர்ந்து இந்த ஆயத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அல்லாஹ் இங்கே 4 பேரை சொல்கிறான். ஈமான் கொண்டவர்கள், யகூதிகள், கிறிஸ்தவர்கள், சாபிஈன்கள். இவங்க 4 பேரும் யாராக வேணால் இருக்கட்டும், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டு மறுமையை ஏற்றுக்கொண்டு நல்ல அமல்கள் செஞ்சால் அல்லாஹ் அவங்களுக்கு பரிபூர்ணமான கூலியை கொடுக்குறான். அப்பேற்பட்ட ஈமான்தாரிகள் கண்டிப்பாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. இதனுடைய விளக்கங்கள் தஃப்சீரில் பார்க்கிற பொழுது ஹாதுனா இப்னு அப்பாஸ் அலில் அவங்க விளக்க எழுதுறாங்க, யஹூதா யூதர்கள், வன் நசாரா என்பவர்கள் கிறிஸ்துவர்கள். யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பின்பற்றுறாங்க. வன் நசரா என்ப நசரானிகள், கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பின்பற்றுவார்கள். சாபிஈன்கள் என்று சொன்னால் ஜபூர் வேதத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேதத்தின் வழியாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம். இப்படி அல்லாஹ் யாரையும் சொல்கிறான் பாருங்க. ஈமான் கொண்டவர்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள், சாபியன்கள் யாராக வேணால் நீங்கள் இருங்க. ஆனால் என்னையும் மறுமை நாளையும் நல் அமல்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, எந்த பயம் இருக்காது, உங்களுக்கு நற்கூலி இருக்குது அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாக யூதர்களை நீங்கள் பாருங்களேன், அவங்களுக்குள்ள ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பாங்க. யூதர்கள் இப்னு அப்பாஸ் அலில்லா அவங்க விளக்கம் எழுதுகிற பொழுது அவங்களுக்குள்ள ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆனால் முஸ்லீம்களை கண்டால் அவங்களுக்கு ஆகவே ஆகாது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு துரோகி யாருன்னா யூதன் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ரொம்ப மோசமானவன். அப்போ அவன்கிட்ட உஷாராக இருக்கணும். அந்த யூதர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணா, எவ்வளவோ நேர்வழி காட்ட முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்தான். இதை நினச்சி பாருங்கள், நீங்கள் உங்கள் ஃபிரௌன்ட்ட இருந்து உங்களை காப்பாற்றணும். அப்புறம் காளை கன்றை நீங்கள் வணங்குனீங்க, அது மிகப்பெரிய ஒரு ஷிருக்கு. அதை நீங்கள் தப்பு செஞ்சீங்க, அதையும் உங்களை நீங்களே கொலை செஞ்சுக்கோங்க அப்படின்னு தண்டனை கொடுத்து உங்களை மன்னிச்சு வெளியே கொண்டு வந்தோம். அப்புறம் உங்களுக்கு மண்ணு செல்வா கொடுத்தோம், உங்களுக்கு இவ்வளோ விஷயத்தை கொடுத்தோம். திரும்ப அவன் பாவம் செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே தான் இருந்தான். எல்லாம் மன்னிச்சு விட்டுக்கிட்டே தான் வரான். இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் மதீனாவில் நிறைய யூதர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கும் அதே படிப்பினம் தான். அன்னைக்கு உள்ள காலத்திலேயே அப்படி தான் இருந்தாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் அதே மாதிரி தான் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதனுடைய விஷயத்தை இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள், இப்னு அப்பாஸ் அல்லா போன்றவர்கள் விளக்கம் எழுதிக்கிட்டே வராங்க. அதே போன்ற நசராக்கள், நசரன்னு சொன்னால் உதவி செய்யக்கூடியவர்கள், அவங்களுக்குள்ளேயே நல்லா உதவி செஞ்சுப்பாங்க. கிறிஸ்துவர்கள் அவங்களுக்குள்ளேயே உதவி செஞ்சுப்பாங்க, முஸ்லீம்களை கண்ட ஆகாது. இந்த மாதிரி ஒரு தனித்தனி பிரிவினராக இருந்தாங்க. அல்லாஹ் சொல்கிறான், என்னையும் மறுமை நாளையும் நல் அமல்கள் செஞ்சு நீங்கள் நம்பிக்கை கொண்டீங்கன்னா, ஈமான் கொண்டீங்கன்னா, உங்களுக்கு நாளைக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, உங்களுக்கு நல்ல கூலி இருக்குது அப்படின்னு சொல்லி இதனுடைய விளக்கத்தை எழுதுகிறார்கள். அடுத்து 3வது ஆயத்து, வஈத் அஹதுனா, நினைச்சு பாருங்க, அஹதுனா நாம் எடுத்துக்கொண்டோம், மீசா கக்கும் உங்களிடத்திலே உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம், வரஃபானா மேலும் நாம் உயர்த்தினோம், ஃபௌகக்குமு தூர் உங்களுக்கு மேலாக தூர் என்கிற மலையை உயர்த்தினோம், ஹுது நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், மா ஆத்தைனாக்கும் உங்களுக்கு கொடுத்த ஒன்றை, பிகுவத்தின் சக்தியை கொண்டு, வதுகுரு மேலும் நீங்கள் நினைச்சு பாருங்க, மாஃபீஹி நீங்கள் ஆகலாம், லஅல்லக்கும் தத்தக்கூன் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம். அந்த பனு இஸ்ரேல் அந்த கூட்டத்தார்களுக்கு எல்லாம் என்ன பண்ணா, தூர் சினா மலையை அவங்க தலைக்கு மேலே வச்சு காமிச்சான். நீ இவ்வளவு சேட்டை பண்ணிட்டு வர, விதண்டாவாதம் பண்ணுற, மாறு செய்கிற, வரம்பு மீறி திரியிற, ஒழுங்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பின்பற்று, தௌராத் வேதத்தை நீ ஓது, தலைக்கு மேலே மலையை வச்சு காமிச்ச அப்படிங்க இருக்கும், போட்டோன்னா நசுங்கிருமா இல்லையா? அப்படி பயன்படுத்தி பார்த்தான். எதுக்குன்னா, லஅல்லக்கும் தத்தக்கூன் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகலாம். இப்போ பயம் காமிச்சான்ல, கொஞ்சம் பயம் வந்துச்சு, அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சும்ம தவல்லைத்தும், சும்ம பிறகு, தவல்லைத்தும் நீங்கள் திரும்பினீர்கள், பயம் போயிருச்சு, மின்பாதி தாலிக்க அதற்கு பின்பிருந்து, ஃபலௌலா ஃபலுலுல்லாஹி உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யவில்லை என்று சொன்னால், ஃபலுலுல்லாஹி சிறப்பு, அலைக்கும் உங்கள் மீது, வ ரஹ்மத்துஹு அவனுடைய ரஹ்மத்து உங்களுக்கு மட்டும் அவன் இரக்கம் காட்டல, ரஹ்மத் செய்யவில்லை என்று சொன்னால், லகுந்தும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள், மினல் ஹாசிரீன் நஷ்டவாளிகளாக நீங்கள் ஆகிடுவீங்க. ரொம்ப பொறுமையாக அல்லாவும் சரி, அவனுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சரி, அந்த கூட்டத்தார்களை வழி நடத்துறதுக்கு, அவங்கள ஈமான் கொள்ள வைக்கிறதுக்கு, அமல் செய்ய வைக்கிறதுக்கு தொடர்ந்து நிறைய அருள்கொடைகள், நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்துமே, அது மறுபடியும் உள்ளே வராங்க, பயப்படுற மாதிரி காமிக்கிறாங்க, திருப்பி அவங்க வேலையை வரம்பு மீறி செய்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறது, அவங்க இஷ்டத்துக்கு தெரியுது, அதே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சாப்டர் முடியுது. அடுத்து, வழக்கது திட்டமாக அழிந்து நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், எழுத்தது வரம்பு மீறுகிறார்கள், மின்கும் உங்களிலிருந்து, ஃபிஸ் சபத் சனிக்கிழமை வாசின்னு சொல்லி சொல்கிறோமா இல்லையா? ஃபகுல்னா மேலும் நாம் அவர்களுக்கு சொன்னோம், லஹும் அவர்களுக்கு, கூனோ நீங்கள் மாறிடுங்க, கிருதத்தன் ஹாசியின் சிறுமை அடைந்த குரங்குகளாக நீங்கள் மாறிடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளையை இங்கே மறுபடியும் மாறு செய்கிறாங்க. சனிக்கிழமை போய் நீ மீன் பிடிக்கக்கூடாது அல்லாஹ் சொல்கிறான். சனிக்கிழமை அவங்க வணங்குறதுக்காக உள்ள நாள், அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய நாள். அன்னைக்கு போய் நீ மீன் பிடிக்காதப்பான்னு சொன்ன போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வெள்ளிக்கிழமையே போய் வலையை விரித்து வச்சுட்டு வந்துட்டாங்க. இதனுடைய இந்த ஆயத்தினுடைய விளக்கங்கள் எல்லாம் சூரத்துல் ஆராஃப் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் ஜுஸ்ல இந்த விளக்கங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அல்லாஹ் சொல்லுவான். இந்த வரலாறுகள் இன்னும் கொஞ்சம் நீளமாக சொல்லப்படும். அப்போது சனிக்கிழமை தானே மீன் பிடிக்கக்கூடாது, இவன் வெள்ளிக்கிழமையே போய் வலையை விரிச்சிட்டு வந்துடுவான், ஞாயிற்றுக்கிழமை மீனை அள்ளிட்டு வந்துடுவான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், சனிக்கிழமை தான் பிடிக்கக்கூடாதுன்றான். ஆனால் அந்த சனிக்கிழமை என்னதுமா நடக்கும்? குர்ஆனில் அல்லாஹ் அந்த 9ஆம் ஜுஸ்ல ஆராஃப்ல சொல்கிறான், அந்த மீன்னா வெளியே இப்படி எட்டி பார்க்குமா. இவன் அதை தான் பிளான் பண்ணி வெள்ளிக்கிழமையே வலையை விரிச்சாச்சு. அப்போ சனிக்கிழமை மீன் வலையில் மாட்டிக்கும், ஞாயிற்றுக்கிழமை போய் நம்ம தூக்கிட்டு வந்துடலாம். அல்லாஹ்வுடைய கணக்குப்படி நம்ம சனிக்கிழமை பிடிக்கல.
அல்லாஹ்வுடைய கணக்குப்படி நம்ம சனிக்கிழமை போகவே இல்லையே. இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இங்கே மாறு செய்கிற மாதிரி வருது. அல்லாஹ் பார்த்தா நீ குரங்கா மாறிவிட்ட, எல்லாம் குரங்கா மாறிட்டாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய கோப பார்வை உடனே இறங்கிடும். குரங்கா எல்லாம் மாறிட்டாங்க. இப்போ கேட்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், கேட்டோன்னே அவங்க தலையை மட்டும் ஆட்டுறாங்க. ஆமாம், நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க, அந்த குரங்கா மாறி குரங்குடைய தலை இடது. ஆமாம், நாங்கள் கேட்கல. மாறிட்டாங்க. 3 நாள் கழித்து 3 நாள் வரைக்கும் குரங்கா இருப்பாங்க. குரங்கு பின்னாடி ஆளாக மாறணும், எல்லாம் மௌத்தாக்கிடுவோம். இவங்க டெய்லி கொண்டு இந்த நபிமார்கள்லாம் கொண்டாங்க, ஆயத்துக்கள்லாம் நிராகரிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கிற பொழுது ஒரு நாளைக்கு மட்டும் 300 நபிமார்களை கொள்வாங்களாம். இந்த மூசா இந்த பனி இஸ்ரேல் அவங்களுடைய பீரியடில் மட்டும்தான் அல்லாஹ் நிறைய நபி இறக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை நபி? இப்னு அப்பாஸ் அலில் அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 300 நபியை கொலை செய்வாங்க. கடைசியில் அல்லாஹ் என்ன பண்ணா, குரங்கா மாற்றினா அவங்கள வஃபாத் ஆக்கிட்டான். இதெல்லாம் ஒரு படிப்பினை செய்தி. சுருக்கமாக இந்த 5 ஆயத்துக்கள்லேருந்து நம்ம விளங்குறது என்னென்னா, அவன் கொடுத்த ஞாபகத்துக்கு நம்ம அதை போதுமாக்கிக்கணும், அவனுக்கு நன்றி செலுத்தணும். இதை கூட அதை கூட கேட்டனா எல்லாம் என்ன பண்ணுறான், இருக்கிறத எடுத்துகிட்டு விட்டுருவான். 2வது செய்தி, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்ம நம்பணும், நல்ல அமல் செய்யணும். எனவே மறுமையில் அல்லாஹ் கூலி கொடுப்பான். நமக்கு உலகத்தில் எந்த கவலையும் பயமும் கஷ்டமும் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நபிமார்கள் நம்ம இறக்குறோம், வேதத்தையும் நம்ம இறக்குறோம். அந்த நபியையும் அந்த வேதத்தையும் நம்ம பின்பற்றணும். அதை மறுக்கக்கூடாது, மாறு செய்யக்கூடாது. இறுதியாக ஏதாவது நம்ம பாவம் செஞ்சிட்டோன்னா அல்லாஹ்விடத்தில் அதில் தௌபா செஞ்சு மீண்டு வந்துடணும். திருப்பி அந்த பாவத்தை செய்யக்கூடாது. கடைசியாக அல்லாஹ் ஒரு கட்டளையை விதித்தானா, நீ இதை செய்யாதன்னா அதை செய்யவே கூடாது. ஒருவேளை மீறி செஞ்சால் அவனுடைய தண்டனை கோபப்பாவை உடனே இறக்கி காப்பான். குரங்கா மாற்றி காமிச்சான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற விஷயங்கள் ஆயத்துக்களை விளங்கி புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இன்னும் குர்ஆனை நாம் விளங்கி ஓதக்கூடியவர்களாக, அதனுடைய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சு பேசிக் தஜ்வீதெல்லாம் கற்றுக்கிட்டு ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. அவனுடைய கட்டளையை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக ஆக்கி அல்வானாக. ஆமீன். வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். சுன்னத்து முஹம்மத். யார் எடுத்து வச்சுருக்கோம்?